வணக்கம், நான் இசன் மாரூஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க தலைப்பு உபுண்டு அடிப்படை கட்டளைகள். அதாவது உபுண்டோட பேசிக் டெர்மினல் கமாண்ட்ஸ் தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான பேசிக்கான கமாண்ட்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு இதில் சூடோன்றது அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிவிலேஜில் எந்த ஒரு கமாண்டையும் ரன் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் சூடோ, அதாவது சூப்பர் யூசர் டூ. அடுத்து வந்து ஏபிடி கெட்ன்றது நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்டெயின் பண்ணுறதுக்கு, நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துகிற மெயினான ஃபங்க்ஷன் தான் ஏபிடி கெட். மோஸ்ட்லி சூடோ ஏபிடி கெட் வந்து மோஸ்ட்லி சூடோ கூட சேர்த்து தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சூடோ யூசருக்கு நீங்கள் கால் சூடோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கேட்கும். அதை அடிச்சிங்கன்னா தான் அப்படி இது பண்ண முடியும். sudo apt get update என்ற கமாண்ட் தான் நம்ம பேசிக்காக எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஈவன் நம்ம உபுண்டு இன்ஸ்டால் பண்ண முடிஞ்ச உடனே நம்ம பண்ண வேண்டியது sudo apt get update. இது என்ன பண்ணணும்னா பேக்கேஜஸ், என்னென்ன பேக்கேஜஸ்லாம் வந்து எதுக்கெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குதுன்றதை அது லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வைக்கும். அடுத்தது apt getல கமாண்ட் வந்து அப்கிரேட், sudo apt get upgrade. இது அந்த ஏபிடி அப்டேட்டில் எதுக்கெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குதோ அதுக்கெல்லாம் அப்டேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அந்த பேக்கேஜஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கு தான் அப்டேட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு சூப்பர் இன்ஸ்டால் பண்ணுறது. ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து ஸ்னாப்டி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் வருது, அதுவும் அதை நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ sudo apt get install snapd. அப்போது அதில் வந்து நம்ம ரெண்டு லெட்டர் வச்சு டேப் எடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதோட கமாண்ட் புதுசாக வந்துடும். இப்போ இதில் ஆல்ரெடி ஸ்னாப்டி இருக்கிறதுனால அது ஆல்ரெடி லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குது, இன்ஸ்டால் ஆகலைன்றதை மென்ஷன் பண்ணுது. அடுத்தது sudo apt get remove ஃபங்க்ஷன், ஏதாவது அப்ளிகேஷன் நேம் போட்டோம்னா அந்த அப்ளிகேஷன் நேம் அது அன்இன்ஸ்டால் ஆகும். இஃப் இன் கேஸ் நமக்கு வந்து அந்த அப்ளிகேஷனோட நேம், அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் நேம் நமக்கு தெரியலைன்னு சொன்னாக்கா இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது டிபி பேக்கேஜ்னு சொல்லிட்டு, அதை அடுத்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டோம். இதை ரிமூவ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இது டிபெண்ட் பண்ணி வேறு அப்ளிகேஷன்லாம் இருந்திருக்குது. இப்போ இதில் இருக்கு இல்லையா, மேன்டிபி, ஜீரோமெனோஸ், டிபஸ், இதெல்லாம் இப்போ டிபெண்டட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமும் ஒர்க் ஆகாமல் போயிடும்ன்றது தான் இதோடைய ப்ராப்ளம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஷுட் பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதை நம்ம வேணாமோ அதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் பர்ஜ் அப்படின்றது இன்னொரு கமாண்ட். பர்ஜ் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, நம்ம ஒரு அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணுறோன்னா அது கூட வந்து நிறைய சப் அப்ளிகேஷன்ஸ், டிபெண்ட் லைப்ரரிஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு தான் பர்ஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பர்ஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன எதை ரிமூவ் பண்ண போகிறோமோ அதை நம்ம லிஸ்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ நம்ம இஃப் இன் கேஸ் நமக்கு கரெக்டாக அந்த அப்ளிகேஷனோட நேம் தெரியாமல் போச்சுன்னாக்கா நம்ம பிகேஜி -l அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணோம்னு சொன்னாக்கா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாதிரி ஃபுல் லிஸ்ட் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம அப்ளிகேஷன் நேமை பார்த்து எடுத்துக்கலாம். நமக்கு அப்ளிகேஷன் நேம் அப்ராப்ரியேட்டாக ஒரு 2-3 லெட்டர் தெரியும்னு சொன்னாக்கா அஃப்கோர்ஸ் நம்ம அந்த லெட்டர் டைப் பண்ணி டேபை ப்ரெஸ் பண்ணால் அது வந்துடும். ஸோ ஒன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், sudo apt get purge. இப்போ ஸ்னாப்டி போடுறோன்னா ஸ்னாப்டியோடைய டிபெண்டன்சிஸ் எல்லாம் பர்ஜ் பண்ணி அதெல்லாம் சேர்ந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ டிபி பேக்கேஜை -l போட்டினால் அது லிஸ்ட் ஆகிறது, அதுக்கு பதிலாக லிஸ்ட்னு போடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆட்டோ ரிமூவ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து எதெல்லாம் வந்து டிபெண்டன்சி இல்லாமல் இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது அலைட் பேக்கேஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருக்கும். அந்த அலைட் பேக்கேஜ் வேறு எந்த அப்ளிகேஷனும் இல்லாமல் இருக்குது. அப்போது அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா sudo apt get ஆட்டோ ரிமூவ் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து சேஃப் மெத்தட். பர்ஜ் பண்ணி டோட்டலாக ரிமூவ் பண்ணுறது இட்ஸ் நாட் அ சேஃப் மெத்தட். அது வந்து நம்ம வல்கராக டோட்டலாக அப்ரப்டாக ரிமூவ் பண்ணால் அதை பண்ணுவோம் நம்ம. இப்போ ஸ்னாப்டி அன்இன்ஸ்டால் பண்ணதுனால இப்போ நிறைய பேக்கேஜ் ஒர்க் ஆகாது. அதனால் நான் திரும்பவும் ஸ்னாப்டியை இன்ஸ்டால் பண்ணுறேன்.
ஸோ ஜென்ரலாக நீங்கள் இந்த ஸ்னாப்டியை நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுனாக்கா இது போல் அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஏன்னா இது பேக்கேஜ் இன்ஸ்டாலர், அதை டிபெண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிடும். பின்னர் நீங்கள் எல்லா ஸ்னாப்டி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோலாம் அதை டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சோ அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் திரும்பவும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குற கமாண்டு எல்எஸ் இந்த போட்டிருக்கோம் லிஸ்ட் அது இதில் இருக்க டைரக்டரி அண்ட் ஃபைல்ஸ் லிஸ்ட் பண்ணும். அப்போது சிடி கமாண்ட் உங்களுக்கு தெரியும், சேஞ்ச் டைரக்டரி. இப்போது ஸ்னாப்புக்கு ஒரு டைரக்டரி இருக்குது, அதில் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்த கமாண்ட் திரும்ப எல்எஸ் போட்டோம், ஸ்னாப் உள்ள சேஞ்ச் பண்ணியாச்சு. அங்கே ஸ்னாப்புக்குள்ளே என்ன இது இருக்கோ அது வருது. சிடியில் டாட் அப்படின்றது ஒன் ஸ்டெப் பேக்வேர்ட் டைரக்டரி. சிடி பேக்ஸ்லாஷ்ங்கிறது நம்ம பேக்ஸ்லாஷ்ன்றது ஹோமுக்கு டைரக்டரி போகும். அதுக்கடுத்தது ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ன்றது அது நமக்கு ரூட் டைரக்டரிக்கு போகும். ஸோ சிடி ஸ்பேஸ் ஹைஃபன் போட்டோம்னு சொன்னாக்கா இதுக்கு முன்னாடி எந்த டைரக்டரி இருக்குதோ அந்த டைரக்டரி வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்போது இது ஹோம் டைரக்டரியிலேருந்து நம்ம ரூட்டுக்கு போகணும். அப்போ சிடி ஹைஃபன் போட்டோம்னா ரூட்லேருந்து ஹோமுக்கு வந்துடும். திரும்ப இன்னொரு வாட்டி சிடி ஹைஃபன் போட்டோம்னா ஹோம்லேருந்து திரும்பவும் ரூட்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் சிடி அந்த ஸ்பேஸ் ஹைஃபனோட கமாண்டு. ஸோ நான் அதை எந்த இதில் இருக்குதுன்னு தெரிஞ்சது தான் நான் அப்பப்போ எல்எஸ் போடுறேன். அதில் உள்ள டைரக்டர்ஸ்லாம் லிஸ்ட் ஆகுது நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். அடுத்தது பிடபிள்யூடின்றது பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. அது பக்கத்தில் என்ன லெட்டர்ஸ் போட்டாலும் அது இக்னோர் பண்ணிடும். நான் இங்கே ஈசன் போட்டிருக்கேன், ஜஸ்ட் இட் இக்னோர் தட். நீங்கள் ஜஸ்ட் பிடபிள்யூ மட்டும் போட்டால் போதும். ஸோ அது பண்ணணுன்னாக்கா ஒர்க்கிங் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைரக்டரியோட நேம்ஸ் அதில் ஹோம் ஈசன் வந்துருக்குதுங்களா. ஸோ அடுத்தது சிபின்றது காப்பி. இப்போ நம்ம வந்து இதில் இப்போ நிக்கின் சால் 13 அந்த ஃபைலை வந்து நம்ம இன்னொரு நேமில் காப்பி பண்ணுறோம். ஸோ நிக்கி _i13.sh ஃபைலுக்கு இதே ஃபைலை நம்ம காப்பி பண்ணுறேன். இப்போ எல்எஸ் போட்டு பார்ப்போம், அதில் இருக்குதா. அப்போது இந்த ஃபைலை நம்ம திரும்ப என்ன பண்ணுறோன்னா மூவ் கமாண்ட், அதை வந்து புதுசாக நம்ம கிரியேட் பண்ண ஃபைலை நிக்கி _i13 மூவ் பண்ணுறோம். எங்கே மூவ் பண்ண போகிறோம்? ஓகே, நம்ம ஸ்னாப்ன்ற ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ மூவ் ஆகிடுச்சு. இப்போ லிஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போது நிக்கி i13 ஃபைலு காணும். இப்போ ஸ்னாப்குள்ளே போவோம், ஸ்னாப்குள்ளே இருக்க போகுது. இருந்துச்சா? ஸோ இப்போ நம்ம ரிமூவ் ஆர்எம் தான் ரிமூவ் கமாண்டு. ஸோ ரிமூவ் போட்டோன்னா ஆர்எம் ஃபைல் நேம் போட்டோன்னா அது ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சா? அப்போ அது உள்ளே இல்லை. அடுத்த கமாண்டு டைரக்டரி கிரியேட் பண்ணுறது, மேக் டைரக்டரி mkdir. ஸோ ப்ரீவியஸ் டைரக்டரி நம்ம போய்க்கிறோம். இப்போ mkdir போடுறோம். ஸோ டெஸ்ட்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ டெஸ்ட் டைரக்டரி இருக்குதான்னு செக் பண்ணுவோம். எல்எஸ் டெஸ்ட் டைரக்டரி இந்த இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் டைரக்டரியை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ rmdir டெஸ்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட் டைரக்டரி ரிமூவ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது கமாண்டு ஹிஸ்ட்ரி. ஸோ டைப் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரி என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா ஹிஸ்ட்ரியில் ஸ்டோரேஜ் லிமிட் நம்ம அனுசரித்து இந்த கமாண்ட் லாஸ்ட்டு நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த கமாண்ட்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணணும். இங்கே 207 கமாண்டு லிஸ்ட் பண்ணுறது உங்கள் சிஸ்டத்தில் டிஃப்ரெண்ட்டாக வரலாம். ஸோ அடுத்தது டிஎஃப்ன்றது டிஸ்பிளே ஃபைல் சிஸ்டம். இப்போ நம்மளோட ஃபைல் சிஸ்டம்ஸ் என்னென்னலாம் இதில் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் பண்ணோம். டியூ அப்படிங்கிறது டைரக்டரி யூசேஜ், எந்த டைரக்டரி எது யூசேஜ் ஆகிருக்குது, எவ்வளோ சைஸுக்கு யூசேஜ் ஆகிருக்குது அப்படிங்கிறது, அதோட சப் டைரக்டரிஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் லிஸ்ட்டு டீட்டெயிலாக வரும். இந்த பார்க்குறீங்க ஃபுல் லிஸ்ட்டு. ஸோ இட்ஸ் ஹியூஜ், ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸ் இருக்க போகுது இல்லையா. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது ஃப்ரீன்றது ஃப்ரீ ஸ்பேஸு எவ்வளோ இருக்குதுன்றதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான். ஜஸ்ட்டு ஃப்ரீன்னு டைப் பண்ண போகிறோம். மெமரி ஃப்ரீ ஸ்பேஸு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்வாப்பு ரெண்டுத்துடைய டோட்டல் யூசிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் எல்லாம் வந்துடுது. அடுத்தது யூ நேம் அப்படின்றது உபுண்டு நேம் அப்படின்றது தான். உபுண்டுடைய ஹைஃபன் ஏன்னா ஆல் இன்ஃபர்மேஷன். உபுண்டுடைய
எல்லா இன்ஃபர்மேஷனும் லிஸ்ட் பண்ணுறது தான் uname-a. ஸோ இதில் நம்ம இப்போ லினக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுது. பிஸ்வேர்ன்றது இந்த மிஷினோட நேமு. ஸோ இதுக்கு நீ டேட் எல்லாமே லிஸ்ட் பண்ணி காமிக்குது உங்களுக்கு. அடுத்தது வந்து டாப்ன்ற இது என்ன பண்ணுறோன்னு சொன்னாக்கா ஃபுல்லாக இப்போதைக்கு ரன்னிங் ஃபங்க்ஷன்ஸ், மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போது ஃபயர்பாக்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது, கேலண்டில் ஒர்க் ரன் ஆகிட்டு இருக்குது, ஜீனோம் ஷெல் ரன் ஆகிட்டு இருக்குது, எஸ் ஆஃபீஸ் பின் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது, அதோட மெமரி எவ்வளோ ஆக்குப்பை இருக்குது, அதோட சிபிஐ அது எவ்வளோ ஆக்குப்பை பண்ணுது, ஸோ அதோட ரிசோர்ஸஸ் நீங்கள் எவ்வளோ ரிப்ளேஸ் பண்ணுது, ஸோ விர்ச்சுவல் மெமரி எவ்வளோ அலாட் பண்ணுது, எந்த யூசரில் ரன் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் டோட்டலாக இங்கே லிஸ்ட் பண்ணி இங்கே காமிக்குது. ஸோ க்யூன்றது தான் இந்த இதுலேருந்து வெளில வர்றதுக்கு. அடுத்த கமாண்ட் பார்க்குறது மேன்னா மேனுவல். ஸோ நம்ம வந்து மேனுவலே பார்ப்போம். நம்ம மேனா என்னன்றது இங்கே வந்துச்சா, ஆன்லைன் ரெஃபரன்ஸ் மேனுவல் தான் வந்து மேனு அப்படிங்கிறது. அதேபோல் நம்ம எந்த ஒரு கமாண்டுக்கு க்யூ போட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு கமாண்டோட மேனுவலையும் நம்ம பார்க்கணுன்னாக்கா மேன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த கமாண்டை போட்டோம்னு சொன்னால் அந்த கமாண்டோட மேனுவல் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ அடுத்து வேறு ட்ரை பண்ணி பார்ப்போமா. மேன் எல்எஸ் இப்போ வந்துச்சா, எல்எஸ்னா லிஸ்ட் டைரக்டரி கண்டென்ட். ஸோ அது ஃபுல் டீட்டெயில் மேனுவலும் இதில் வந்துருச்சு. ஸோ குவிட் பண்ணிட்டோம். அடுத்தது ஓகே யூநேம் பார்ப்போமே. யூநேமில் நம்ம சொன்னோம் இல்லையா, -a ஆல் print system information, -s னா kernel நேம் வரும், system நேம், -n னா node நேம், -r னா kernel release. ஸோ அப்படி தான் வரப்போகுது. அடுத்தது பார்க்க போகிறது info. ஸோ இன்ஃபோனா என்னன்னு மேனுவலில் பார்த்துருமா. இன்ஃபோனது ரீட் இன்ஃபோ டாக்குமெண்ட்ஸ். ஸோ இன்ஃபோக்கு அப்புறமா ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே மேன் மாதிரியே தான் இன்ஃபோவும். ஸோ இது வந்து டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸை இது கொண்டு வந்து காமிக்க போகுது நமக்கு. ஸோ let us quit this. இன்ஃபோ சிடி வராது. அஃப்கோர்ஸ் அது இதோடைய டீட்டெயில் வந்து நம்ம அடுத்து நம்ம எப்படி வரும்ன்றதை பார்ப்போம். இதுதான் ஆப்ஷன்ஸ். என்னது info-a அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும், info-k அப்படின்றது அப்ரோபோஸ், -d-னா டைரக்டரி, -f-னா ஃபைலு. ஸோ இன்ஃபோக்கு ஆப்ஷன்ஸு இதுதான். ஸோ இன்ஃபோ வந்து சிடின்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது -h அப்படின்றது. இங்கே வந்து -hன்றது வேறு எடிஷன் ஆஃப் லினக்ஸில் நம்ம -h யூஸ் பண்ணுறோம். இங்கே -hன்றது ஆப்ஷன் இல்லை, இது ஜஸ்ட் லிஸ்ட் ஆகுது. ஹெல்ப் இப்போ ஹெல்ப் போட்டாலும் இது வரல. நமக்கு வேண்டி போட்டது வந்து -help. ஏன்னா சில வெர்ஷனில் -h இருக்குது, சில வெர்ஷனில் -help இருக்குது. நம்ம 18.04 தான் நான் யூஸ் பண்ணுறது. இதில் இருக்கிறது -help அப்படிங்கிறது தான் ஹெல்ப் எடுக்கிறதுக்கு. ஸோ மேன் போட்டால் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இது வந்து டபுள் ஹைஃபன் போட்டு ஹெல்ப் போடுறது சிம்பிள் பேசிக் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ -hyphen வேர்ஷன்றது எந்த ஒரு கமாண்டுடைய வேர்ஷன்ஸ் நம்ம லிஸ்ட் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். அடுத்தது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு passwd அப்படின்னு போட்டோம்னா கரண்ட் யூசர், இப்போ நம்ம எந்த யூசர் இருக்குமோ அந்த யூசரோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டோம், நான் இது எதுவும் டைப் பண்ணலை, எதுவும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ இது வெளில வந்துடுவோம். என்ன சொல்லுது, நியூ பாஸ்வேர்ட் இஸ் ஜஸ்ட் அ ரேப்பிட் வெர்ஷன் ஆஃப் தி ஓல்டு ஒன். பழைய பாஸ்வேர்ட்லேருந்து இதுக்கு ஒரு பார்ட்டு தான் புது பாஸ்வேர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட் சொல்லிச்சு. ஸோ இது வந்து பாஸ்வேர்டு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் இருந்தாலும் பாஸ்வேர்டு இங்கே சேஞ்ச் ஆகலை. ஸோ நம்ம
பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக ப்ரொசீஜராக பார்த்தோம்னாக்கா passwd யூசர் நேம் போட்டோம்னா எந்த யூசருக்கான பாஸ்வேர்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இசன் யூசர் நேம் போட்டிருக்கோம், அதோட பாஸ்வேர்டு அடிச்சுட்டு இப்போ பாஸ்வேர்டு நான் இசனுடைய பாஸ்வேர்டு அடித்தது தப்பு, ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கு அடுத்தது நான் திரும்ப பண்ணுறேன். ஸோ இப்போ பாஸ்வேர்டு கேர்ஃபுல்லாக அடிக்கிறேன். பாஸ்வேர்டு அடித்தாச்சு. பாஸ்வேர்டு அடிக்கும்போது இங்கே ஸ்டார் அப்படிலாம் ஒன்றுமே காமிக்காது, ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். அடுத்தது நியூ பாஸ்வேர்டு வச்சு அடிக்கிறேன். ஸோ ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ பாஸ்வேர்டு நாட் மேட்ச், பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகலைன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்போ எகெயின் நான் இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணுறேன். ஸோ கேர்ஃபுல்லி டைப்பிங். அடுத்தது நியூ பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு ரிப்பீட் பண்ணுறேன், சேஞ்ச் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க கமாண்ட் வந்து வாட் இஸ்ன்றது என்ன ஆகும்னு சொன்னாக்க எதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கமாண்டை என்னதுன்றதை நம்ம செக் பண்ணுறதுக்கு ஆன்லைன் டெஃபினேஷன்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் சிடி எல்எஸ், வாட் இஸ் எல்எஸ்னா லிஸ்ட் டைரக்டரி கண்டென்ட்டு. ஸோ வாட் இஸ் மேன்னா என்னன்றதை அது சொல்லும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.